அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ஃபார்மேட்ல போட்டுட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நடந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரிஸோட புக்லெட்ஸ் வந்து தனியாகவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த புக்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிலபஸில் என்னென்ன டாபிக் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு கொஷின்ஸ் ஃபார்மேட் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத பக்காவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான எஃபோர்ட்டை வந்து நீட்டாக கொடுத்து உங்களுக்கு சொல்யூஷனோட நான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ கலெக்ஷன்ஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணவங்க எல்லா பேருமே வந்து விழுந்து போன விஷயம் என்னன்னா, சார் இன்னைக்கு டெஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்தது, ஒரு லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்க சார், நான் அந்த சப்ஜெக்ட் வேறு மாதிரி படிச்சிருந்தா இன்னமும் நீங்கள் இதை படிக்கணுன்ற அளவுக்கு நீங்கள் என்ன ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பேசிக்ஸ் எல்லாமே நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் சார், என்ன பேசிக்ஸே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன், பட் இப்போ பேசிக் எல்லாமே எனக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போ அதை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், இது போல் ட்ரிக்கியான கொஷின்ஸ் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது, அந்த கொஷின்ஸை என்னென்ன ஷார்ட்கட்டில் போட முடியும் அப்படின்றதெல்லாம் உங்கள் வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால் ரெகுலராக இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. யூஜி அண்ட் பிஜிக்கும் நீங்கள் கிளாஸஸ் கொடுங்க. பிஜிடிஆர்பிக்கு போட்டோம். பிஜிடிஆர்பி ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். பிஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே பிஜிடிஆர்பி தான். ஸோ அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி டிஎன் செட்டுக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு தனியாகவே பிளேலிஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே எல்லாமே இந்த வீடியோட லிங்க்கில் நான் கொடுக்குறேன், போய் நீங்கள் பார்த்துக்குங்க. 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன். அது அந்த 8000 ப்ராப்ளம் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி கேட்டிருப்பேன். 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூஸ் வந்து 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸோட போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்காதவங்க வாங்கிடுங்க. டெஸ்ட் சீரிஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. என்னுடைய கிளாஸஸ் வந்து ஒரு 300 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 300 வீடியோஸ் வந்து ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸை போட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியும் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வீடியோ கூட விடக்கூடாது. தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நீட்டாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன நீட்ஸ் கொடுக்குது அப்படின்றத நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். உங்கள் சிலபஸ் ஆர்டரில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் பார்க்க நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் அனாலிசிஸ்னு போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போட்டுருவேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. 7 புக்லெட்ஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு தனியாக வந்துடும். ஸோ ஒரு பெரிய பல்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து 10 சாப்டருமே நீட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பக்க ஐடியாவோட கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் அனாலிசிஸில் வெறும் கண்டினியூஸ்க்கு மட்டும் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொஷின்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சாம்பிள் ஒரு கொஷின் பாருங்களேன். f of x equal to x square times sin of 1 by x not equal to 0 when x equal to 0. This function is continuous, differentiable, not continuous, not differentiable, nowhere differentiable. இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன சொல்லுது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ வரணும். ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0, அப்போ லிமிட் வேல்யூ 0 வரணும். அப்போ எப்படி பண்ணுற பாருங்க. சைனோட பவுண்டு -1 to 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ராடக்ட் தேவை. எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணுற லிமிட் எடுக்கிற வேல்யூ வந்து 0 வருது. Therefore, it is continuous at x equal to 0. Differentiability formula என்னது? f of h minus f of 0 divided by h. இந்த ரேஷியோவை நீங்கள் லிமிட் எடுத்து பார்க்கணும். ஸோ f of 0 0, h square times sin of 1 by h divided by h போடுறீங்க, h கேன்சல் பண்ணுறீங்க. அகைன் வர அவுட்புட்டுக்கு லிமிட் வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, கண்டினியூட்டியாக இருக்குது, அப்போ டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் போத் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் இங்கே கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாவில் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். கிளாஸஸ் பார்க்கணும். 300 வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 300 வீடியோவும் ரொம்ப முக்கியமான கொஷின் கலெக்ஷன்ஸை வேறு லெவலில் மெர்ச் பண்ணி நிறைய கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு தொகுத்து வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே. ஒரு மோனோட்டான் ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? ஒரு மோனோட்டான் ஃபங்க்ஷனாக எது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? இதில் இன்க்ரீசிங்காக அவங்க கொடுத்துட்டாங்க, ஆரில் இன்க்ரீசிங் ஆகுது.
ஸோ அப்படின்னும்போது வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ வந்து ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸாக, போத் லிமிட் எக்ஸிஸ்ட் அண்ட் எவ்ரி பாயிண்டா, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள், எஃப் இஸ் பவுண்டடா. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் தான், பட் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி வராது, கண்டினியூஸும் கொடுக்க முடியாது. அதாவது பிரேக் ஆகிட்டு இன்டிஜர் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்புட் இமேஜஸ் வந்துட்டு இருக்கும். ஃப்ராக்ஷன் எல்லாமே இன்டிஜர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்டிஜர்ஸ். அப்போது ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு ஆல்வேஸ் கண்டினியூஸ் தப்பு, ஆல்வேஸ் டிஃபரன்ஷியபிளும் தப்பு, பவுண்டடும் சொல்ல முடியாது. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆல்வேஸ் இன்க்ரீசிங் அன்பவுண்டட் ஃபங்க்ஷன் இன் ஆர்ல. ஓகே, ஸோ பவுண்டட் கொடுக்க முடியாது. அப்போது போத் லிமிட் எக்ஸிஸ்ட் அட் எவ்ரி பாயிண்ட்ஸ்ன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாவில் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க, பட் அதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போது எக்ஸாம் அனாலிசிஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய டிஎன் கவர்மெண்ட் நிறைய பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொஷின்ஸ் ஃப்ரேமிங்லாம் வந்து ரொம்ப அனாலிட்டிக்காக இருக்கணும், டைரக்ட் கொஷின்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது, திங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும், திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சிபிஎஸ்சி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். சிபிஎஸ்சி லெவல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு கொஷின் அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து அது அந்த லெவலுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அப்படி தான் இருந்தாகணும். டேரெக்டாக புக்கை மெமரி பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்க எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் வச்சிருக்க கொஷின் பேட்டர்னை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஆர்பி போர்டு வந்து டிஃப்ரெண்ட் லெவல் கொஷின்ஸை இந்த வாட்டி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நாலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றிடணும். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேறு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ மெமரி பண்ணால் மட்டும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. டைரக்ட் ரிசல்ட் படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது. அப்ளை பண்ண தெரியணும். இதை அப்ளை பண்ணி ஆன்சர் பிடிக்க தெரியணும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால சொல்கிறேன், இப்போவே நீங்கள் புக்லெட்ஸை புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு நான் கொரியர் போட்டுருவேன். இது எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபார்முலாஸ் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஃபார்முலா டெய்லி கோத்ரூ பண்ண ஃபார்முலா புக்லெட் ஒன்று கொடுத்துறேன். கொஷின்ஸ் அடித்து பார்க்கறதுக்கு டெய்லி கொஷின் கலெக்ஷன்ஸ் தனியாக கொடுத்துட்றேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரிஸ் சண்டே அதுக்கான கொஷின் புக்லெட்டும் ஒன்று வந்துடும். யூடியூப்பில் கிளாஸ் அப்லோட் பண்ண மெட்டீரியலும் வந்துடும். அப்போது இந்த கலெக்ஷன்ஸ் உங்கள் கையில் இருந்துட்டா போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபைன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் புக்கிங் நம்பர் 9384686847 அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் புக் பண்ணிட்டு பேக் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு கொரியர் போட்டோன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே கைக்கு பார்சல் வந்துடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.